ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் கால்ஸோ டிப்ஸோ ப்ரொவைட் பண்ணுற கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேனல் எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும்தான். முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய டிஸ்க்ளைமர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு ஸ்லைடு பார்த்துருப்பீங்க. அது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் ஸ்டார்ட் யுவர் டே வித் த ப்ரோக்கன் பீசஸ் ஆஃப் எஸ்டர்டே. நேற்று உடஞ்சி போன முகத்தோட இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி டே இஸ் ஃப்ரெஷ் ஸ்டார்ட். ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஈச் டே இஸ் ஏ நியூ பிகினிங். ஈச் டே இஸ் ஏ நியூ பிகினிங். இன்னைக்கு புதுசாக நம்ம ஆரம்பிக்கிறோம், புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். எவ்ரி மார்னிங் வி வேக் அப் இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அவர் நியூ லைஃப். அதாவது இன்னைக்கு புது நாள், புது லைஃப்பை நம்ம தொடங்குறோம்னு சொல்லி இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் இந்த வேர்டிங் சொல்கிறேன்னா, இந்த ட்ரேடிங்க்கு இது ரொம்ப 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 பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா, நேற்று நம்ம லாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த ப்ராஃபிட்டை விட்டுறக்கூடாது. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நேற்று நம்ம லாஸ் பண்ணிட்டோங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த ப்ராஃபிட்டை விட்டுறக்கூடாது. நேற்று பண்ண தப்ப ஒரு ஹிண்ட்டை வச்சுக்கிட்டு, பட் அதையே மனசில் வச்சுக்கிட்டு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன ஒர்க் ஆகும், எமோஷன் ஒர்க் ஆகும். ஏன்னா நேற்று நம்ம லாஸ் பண்ணியிருப்போம், இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பிக் மூமெண்ட்டை கொடுக்கும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணும். ஆனால் ஒரு கம்மியான ப்ராஃபிட்ல வெளியே வந்துடும். ஏன்னா நேற்று நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம ப்ளே பண்ண வேண்டியது என்னன்னா எமோஷன். எமோஷன் ஏன் அப்படின்னு சொன்னா, அதான் நேற்று லாஸ் பண்ணதுனால இன்னைக்கு பயம், ஃபியர், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. ஒரு பிக் மூமெண்டம் ஏதாவது இருந்தா, இல்லை ஒரு சைடு வேஸான்னு பாருங்க. பிக் மூமெண்டம் வந்து அந்த பாயிண்ட்ஸை அதிகமாக கேப்சர் பண்ண பாருங்க. நம்ம லாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ப்ராஃபிட்டையே மறந்துடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எமோஷன் இந்த இடத்துல எப்படி ப்ளே பண்ண உங்களுக்கு தெரியுமில்ல. ஏன்னா நம்ம நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்போம். முதல் நாள் லாஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். பயந்து பயந்து சீக்கிரம் கட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஏன்னா போதும்டாப்பா சாமி, நேற்றே லாஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு ப்ராஃபிட் கட் பண்ணால் போதும்னு வந்துடும். ஆனால் மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் 500 பாயிண்ட் அப்படி போயிட்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஐயோ இவ்வளோ பாயிண்ட் போகுதுன்னு சொல்லி கடைசியாக போய் ஒரு ட்ரேட் போடுவோம். அங்கேருந்து மார்க்கெட் சைட்வேஸ் பண்ணி திருப்பி லாஸ் தான் புக் பண்ணுவோம். இதுதான் எமோஷன். எமோஷனோட பவர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னே நம்ம பல ஆயிரங்கள், பல லட்சங்கள், பல கோடிகளுக்கு லாஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் மறந்துடுங்க. நீங்கள் அதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் லைஃப்பில் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறவங்களே சொல்லுவாங்க, ப்ரோ ஃபிகராக இருக்குது, பயமாக இருக்குன்ட்டு. பயமாக இருந்தால் திருப்பி இந்த விட்டு நவுந்துருங்க. ஏன்னா நீங்கள் திருப்பி ப்ராஃபிட் பண்ண போகிறது கிடையாது. வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி ப்ராஃபிட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக கிடையாது. அந்த பயத்தை நவுத்தி வச்சுட்டு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. அதே மாதிரி டிசிப்ளின், எமோஷனோட கரெக்டாக ப்ளே பண்ணுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி, அதெல்லாம் என்னென்னு பார்த்து வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன அப்படின்னா, நிஃப்டி லாஸ்ட் ஒரு 10 days, அதாவது லாஸ்ட் ஒரு 8 days ட்ரேடிங் டேஸ். ஓகே, இதில் லோ அப்படின்னு பார்த்தா 25,730 தான் இப்போ இருக்கிறதே லோ. போன வாரத்தோட லோன்னு பார்த்தா இதுதான் 25,840. இப்போ அது கீழே மார்க்கெட் இருக்கு. அதாவது லாஸ்ட் வீக் லோ கீழே தான் மார்க்கெட் இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுதான் இருக்கிறதுலே லோ. இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு கேப் டவுன் தான் ஓப்பன் ஆக போகுது. ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், இந்த இஸ்ரேல் ஈரான் வார் ரொம்ப சிவியரா போறதுனால எல்லா மார்க்கெட்டுமே நெகட்டிவ் தான் இருக்கு. குரூட் ஆயில் மட்டும் ஆப்போசிட் சைடில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எப்பயுமே அப்படிதான். இது டவுன் போனால் அது ப்ளஸ் போகும், அது ப்ளஸ் போனால் டவுன் போகும். அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ என்னன்னா இன்னைக்கு ஒரு கேப் டவுன் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஏன்னா நேத்தும் எஸ்டர்டே மார்க்கெட் நம்ம மார்க்கெட் லீவு, அதனால நேத்தும் எல்லா மார்க்கெட்டும் ஓரளவுக்கு நெகட்டிவ் தான் இருந்தது. பெரிய பாசிட்டிவ் எதுவும் வரல, ஓரளவுக்கு நெகட்டிவ் வந்தது. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னாலும் காலையில நிஃப்டி கேப் அதாவது பயங்கரமா டவுன் தான் இருக்கு, 1% மேல டவுன் தான் இருக்கு. ஓகே, இப்ப கேப் இதுக்கு மேல இதுக்கு கீழே ஓப்பன் ஆயிட்டாவே அது கேப் டவுன் தான். ஏன்னா இப்ப வந்து என்னன்னா புட் செல்லர் பேனிக் ஆகிற சுச்சுவேஷன் தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆகுது. புட் செல்லர் பேனிக் ஆகிற சுச்சுவேஷன் தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன், ஓப்பன்ல இருந்து ஹை வந்து கம்மியா இருந்தா அதுக்கு ஆப்போசிட் சைடான புட்டு வந்து டவுன் பெருசா இருக்கும். ஓப்பன்ல இருந்து லோ கம்மியா இருந்தா அதுக்கு ஆப்போசிட் சைடான கால் வந்து லெக் பெருசா இருக்கும். நான் பல வீடியோ சொல்லிருக்கேன். அதனால இன்னைக்கு ஓப்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹைலோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏன்னா ஏற்கனவே சில கான்டாக்ட்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க, சில பொசிஷன் எடுத்து வச்சிருப்பாங்க, அதெல்லாம் க்ளோசஸ் நடக்கும், அப் அண்ட் டவுன்ஸ் கொஞ்சம் இருக்கும். பட் ஆனா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மார்க்கெட் எந்த ட்ரெண்ட் போகுதுன்னு பார்த்துட்டு தான் நாம ட்ரேட் பண்ணோம். இது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஒரு கன்ஃபியூஷனான சுச்சுவேஷன் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அது கன்ஃபியூஷன், அது டவுட்டே இல்லை. அதான் நல்லா நான் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி மட்டும் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துடலாம். நிஃப்டி அதான் சொன்ன மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் நம்ம தெரிஞ்சு இந்த இது லெவல் நிஃப்டியோட லெவல்ஸ் நோட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா S2 இல்லை S3 கிட்ட தான் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். அது என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சு விட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, இது எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இது போயிடலாம். நிஃப்டி என்ன அப்படின்னா நிஃப்டி ப்ரீமியத்தில் இருக்காங்க. அதாவது எவ்வளோ ப்ரீமியத்தில் இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் பக்கத்தில் ப்ரீமியம் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அதாவது நிஃப்டி அன்னைக்கு பாருங்க க்ளோஸ் பாருங்க 25,796, ஃபியூச்சர் பாருங்க 25,969, 13.75 பாயிண்ட் குறைஞ்சிருக்காங்க. அதே தான் இங்கே, அதாவது ஃபியூச்சரும் ஸ்பாட்டும் இன்னைக்கு சேமாக தான் குறைஞ்சிருக்கு, ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஓகே, இப்போ 796 969 கிட்டத்தட்ட 170 பாயிண்ட் வச்சுக்கலாங்களா, ஒரு 170 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு அன்னைக்கு ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சா அங்கிருந்து அப்படியே ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா ப்ரீமியம் ஃபுல்லா இருக்காங்க. அதனால இல்ல, இந்த ப்ரீமியம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இன்னொரு என்னன்னா செல் அடிக்கிறவங்க எங்க அடிப்பாங்க, ப்ரீமியம் எங்க ஜாஸ்தியா இருக்கோ அங்கதான் ஜாஸ்தியா அடிப்பாங்க. 2 சினாரியோக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு, 2 சினாரியோக்கும் வாய்ப்பு இருக்கு. நிஃப்டி இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி, அதை மறந்துடாதீங்க. நிஃப்டி இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா செல் அடிக்கிறவங்க ப்ரீமியம் எங்க ஜாஸ்தியா இருக்கோ அங்கதான் செல் அடிக்க விரும்பப்படுவாங்க. ஏன்னா ப்ரீமியம் அதிகமா கலெக்ட் பண்ணாதான் அவங்க ப்ராஃபிட் பார்க்க முடியும், அதை மனசு வச்சுக்கோங்க. ஆனா மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது கிட்டத்தட்ட நீங்க நியர்பை ஒரு 200 250 பாயிண்ட் பக்கம் ஓப்பன் ஆகலான்னு என்னுடைய கெஸ்ஸிங். பட் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல, ஆனா மோஸ்ட்லி ஒரு டவுன்ல தான் ஓப்பன் ஆகும்னு எல்லா குளோபல் மார்க்கெட்டும் இண்டிகேட் பண்ணுது. ஓகே, இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஓப்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்டர்டே ஹைக்கு லோ கீழே இருக்கா, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கா, ஓப்பன் பிலோ இருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு மேல நம்ம பார்க்க வேண்டியது ஐவி. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அன்னைக்கே வீடியோ சொல்லியிருக்கேன், இந்த ஐவி தான் எனக்கு ரொம்ப ரோல் பிளே பண்ணும். ஓகே, இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். இப்ப பாருங்க, கால் சைடு 10 இருக்கு, புட் சைடு 8 இருக்கு. அதாவது இம்பேலன்ஸ்டு சொல்லுவாங்க. இம்பேலன்ஸ்னா என்ன, கால் சைடுல டைம் வேல்யூ அதிகமா இருக்கு, புட் சைடுல டைம் வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரொம்ப பெருசா கம்மியா இல்ல, கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு. பட் ஆனா புட் சைடுல கம்மியா இருக்கு. மார்க்கெட் கால் சைடு தான் வச்சிருக்கு. இது வந்து டியூஸ்டே மார்க்கெட் முடிஞ்சப்ப. இன்னைக்கு என்ன ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா
இன்னைக்கு ஒருவேளை பெரிய கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா புட் சைடில் அதிகமாக இருக்கும், கால் சைடில் கம்மியாக இருக்கும் டைம் வேல்யூ. அதையும் செக் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்துட்டு நாம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டர்டே அதாவது எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கா, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருக்கா, ஓப்பனுக்கு பிலோ இருக்கா, இதுதான் ரொம்ப 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 இன்னைக்கு முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. ஏன்னா மார்க்கெட் ஒரு கேப் டவுன் தான் கண்டிப்பா ஓப்பன் ஆகுது, அதுல எந்த டவுட்டும் வேணாம், அது கன்ஃபார்ம் தான். இல்லை நெகட்டிவ் ஓப்பன் தான், பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப ரேர். ஏன்னா எல்லா மார்க்கெட்டும் அப்படிதான் இண்டிகேட் பண்ணுது. சரி, ஓகே. இப்போ வந்து இதுக்கு பிலோ இருக்கா என்னன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு மேல மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஒருவேளை ஃபுல்லா கேப் டவுன் பண்ணி அப்படியே சைட்வேஸ் கொண்டு போறாங்களான்னு நமக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரிங்னால ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சேஃபா ப்ளே பண்ணுங்க. நம்மளுடைய தாரக மந்திரம் நம்ம கிரீன்ல முடிக்கிறதா. இன்னைக்கு நம்ம உண்மையில சொல்ல போனா இன்னைக்கு ஒரு எமோஷனலா நம்ம விளையாடுற டைம். அதே மாதிரி நேத்து நடந்த தப்போ ரைட்டோ அதெல்லாம் மறந்துருங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றோம். அதை மட்டும் வச்சு மைண்ட்ல பண்ணுங்க. இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒருத்தர் ஒரு ஷேர் மார்க்கெட்ல இது வரைக்கும் ஒரு 1,00,000 லாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம். 1,00,000 லாஸ் பண்ணிட்டாரு. சரி, 1,00,000 லாஸ் பண்ணிட்டீங்க, ஓகே. திருப்பியும் வர்ற ஆப்பர்ச்சுனிட்டில மிஸ் பண்ணிட்டு திருப்பியும் லாஸ் மட்டுமே வச்சு பண்ணியிருந்தா எப்படி? திருப்பி நம்ம தைரியமா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கேப்சர் பண்ணாதானே இந்த 1,00,000 ரெக்கவர் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாதுல்ல. அதுக்கு தைரியம் இல்லாதவங்க திருப்பி இந்த 1,00,000 போகணும்னு நவுந்துருங்க. இல்லைன்னா இந்த 1,00,000 10,00,000 மாறிடும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1,00,000 10,00,000 மாறிடும். நாம ஏற்கனவே பண்ண தப்பையே நினைச்சிட்டு இருந்தா வரப்போற ஆப்பர்ச்சுனிட்டி யார் கேப்சர் பண்றது? நீங்க தான் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி லைக்ஸ் வருது, அதாவது வியூஸ் போகுது, லைக்ஸும் கமெண்ட்டும் கம்மியா இருக்கு. தயவுசெய்து இந்த அடியானுக்காக லைக் நிறைய பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய ரீச் ஆகும். நாம வந்து ஃப்ரீயா தான் எஜுகேட் பண்றோம், நிறைய பேருக்கு நன்மை போயிட்டோம். இந்த வீடியோல ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சி இருந்தா நம்பினா நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்ப அந்த வீடியோ எல்லாத்துக்கும் போய் சேரும், நிறைய அவேர்னஸ் ஆவாங்க. ஏன்னா ஆப்ஷன் பைங்கிறது உங்களுக்கு தெரியும், செபியே சொல்லிருக்கு 1% தான் வின் பண்றாங்க, மீதி 99% தோக்குறாங்கட்டு. நம்மளுடைய நோக்கம் அந்த 1%க்குள்ள போகணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். கண்டிப்பா நம்ம எல்லாரும் போவோம். நான் ஏற்கனவே சொன்ன வீடியோ சொன்ன மாதிரி ஆண்டவன் அருகதையாலையும் கண்டிப்பா நம்ம எல்லாரும் அந்த 1%க்குள்ள போவோம். ஆப்ஷன் பையருங்கிறது ரொம்ப ரொம்ப பொறுமையும் எமோஷனோட விளையாடுற விளையாட்டு. அதை வந்து ரொம்ப சேஃபா ப்ளே பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்னைக்குமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு செல்வந்தத்தை ஆயிடலாம். அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்னைக்குமே நினைச்சு பார்க்க முடியாத மிகப்பெரிய லாசஸ் நம்மளுக்கு வந்து சேர்ந்துரும். அதையும் மனசுல வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். இப்ப இந்த செபி வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கதா சொல்றாங்க. அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க செல்லர்ஸுக்கு பெனிஃபிட், பையர்ஸுக்கு தான் இதுன்ட்டு. என்னுடைய கோபம்லாம் நீங்க செல்லராகவே இருந்துட்டு போங்க. நான் நிறைய யூடியூப் நேரத்துலாம் பார்த்தேன். நிறைய அப்படியே பையரை வந்து கேம்பிளிங் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கட்டு. நேற்று ஒரு பெரிய ஜாம்பான் கூட ஒரு யூடியூப்ல போட்டிருக்கேன், 10 கோடி ரூபா பண்ணியிருக்கேன் நான், 2 மாசத்துல 2 கோடி ரூபா பண்ணிருக்கேன், 25 கோடி ரூபாய் என்னுடைய இது அப்படி இப்படின்னு சொல்றாரு. சரி, இவ்வளோ நீங்க சொல்றீங்கல்ல, எதுக்காக ஆப்ஷன் பையிங் கோர்ஸ் நடத்துறீங்க? எதுக்காக ஆப்ஷன் பையிங் உண்டான லெவல்ஸ் கொடுக்குறீங்க? எல்லாரையும் நான் கேள்வி கேட்கறேன். நீங்க செல்லிங் பக்கம் தான் சப்போர்ட் பண்றீங்க, எதுக்காக ஆப்ஷன் பையிங் லெவல் கொடுக்குறீங்க? அப்ப உங்களுக்கு 2 பேருமே வேணும். ஏன்னா ஆப்ஷன் பையர் தான் ஜாஸ்தி இருக்காங்கன்னு தெரியுது. அப்ப உங்களுக்கு அவங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாதான் உங்களுக்கு வருமானம் வரும், எக்ஸ்ட்ரா வருமானம் வரும். அதுக்காக நீங்க அப்படி பண்றீங்க. இது நீங்க பண்ண தேவையில்லை, நீங்க தான் பல கோடிகளை சம்பாதிக்கிறீங்க. இது என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள். ஏன்னா எனக்கு நம்ம இந்த ஆப்ஷன் பை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சொன்ன மாதிரி அவங்க சொல்ற மாதிரி தான் நாமளும் நடந்துக்கிறோம். ஏன்னா எமோஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியுமே, எங்கேயோ போய் லாஸ் பண்ணிட்டு நம்ம நவுந்துக்கிறோம். ஆனா அப்படி இல்லை, நம்ம இதுல கண்டிப்பா வின் பண்ணணும்னு தான் என்னுடைய ஆசை. எல்லாரும் நீங்களும் ஃபாலோ பண்ணி வின் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இது கண்டிப்பா நம்ம எல்லாரும் சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆகும், நான் அதை முழுமையா நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த அடியானுக்காக சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. லைக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல தெரிவிங்க. அப்பதான் எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், பாய்.